பூவாளி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகையை நம்ம பூவாளி நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் மாதுளை. இதனுடைய தாவரவியல் பேர் அப்படின்னா புனிகா கிரானட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பேரையும் புனிகாசிசியே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது வந்து தாடிமம் பீசபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று பெயர்கள் கொண்டது. மாதுளை முழுக்க முழுக்க இந்தியாவினை சார்ந்தது. இது தென்மேற்கு ஆசியாவின் பெர்சியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள்லாம் இயல்பாக வளரக்கூடியது. இது தென் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கனாக்கா இதனுடைய கனிகளுக்காக பயிர் செஞ்சு வளர்த்துட்டு வராங்க. இது வந்து ஒரு சிறிய மரம், அப்படி இல்லைனாக்கா உயரமான ஒரு புதர் செடி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய இலைகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொத்து கொத்தாக இருக்கும், முட்டை வடிவத்தோடு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரஞ்சு வண்ணத்தில் அல்லது சிகப்பு வண்ணத்தில் வந்து இதனுடைய பூக்கள் இருக்கும். அதனுடைய பூக்கள் புள்ளி வட்ட கோண உடையத்தில் இருக்கும். இதனுடைய காய்கள்லேயும் இதனுடைய கனிகள்லேயும் இந்த பூக்கள் தொடர்ச்சியாக வளர்ந்துட்டே வரும். இதனுடைய பூ, இலை, பட்டை, வேறு எல்லாமே முழுக்க முழுக்க மருத்துவ குணம் வாய்ந்தது. இதனுடைய இலைகளை நல்லா அரைச்சி பசியாக்கி நம்ம கண்களில் தடவிட்டு வந்தோம்னாக்கா அந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய இலைகளுடைய வடிசாறு சீதபேதி, வயிற்றுப்போக்கை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய தண்டு வேர்பட்டை வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க நாடா புழுக்களையும் வயிற்றில் இருக்கிற பூச்சிகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆங்கிலேயருக்கு இதனுடைய மாதுளையோடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் கொடுத்து நாடா புழுக்களை வெளியேற்று ஒரு சித்த மருத்துவர் வெளியேற்றிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னாக்கா இது முழுக்க முழுக்க ஆய்வுக்கு எடுக்கப்பட்டு ஒரு அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடியாகவே இன்றைக்கி நம்ம வீட்டில் வளர்த்து அதை பயன்படுத்திட்டு வராங்க. இதனுடைய பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பூக்களை எடுத்து நல்லா காய வச்சு அதை பவுடராக்கி மூக்கு பொடியாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மூக்கில் ரத்தம் ஊற்றுறது அதெல்லாம் வந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பூக்களை கஷாயமாக வச்சோ அல்லது அரைச்சோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தோம்னாக்கா சீதபேதியும் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த பூக்களுக்கு உண்டு. இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா அந்த பழங்களை வந்து படிக்கக்கூடிய இன்றைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இதனுடைய பழத்தை அதனுடைய உள்ள இருக்கிற சொலைகளை எடுத்து நல்லா ஜூஸாக மிக்சியில் போட்டு அடித்து அதில் வந்து கற்கண்டோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்து நீங்கள் உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக 21 நாட்கள் நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மூளை நல்லா பலம் பெறும். அதுக்கப்புறம் நல்ல நினைவாற்றல் அதிகமாக உற்பத்தி ஆகும், அறிவு வளர்ச்சி பெறும். அந்த அளவுக்கு அற்புதமான ஆற்றல் கொண்டது நம்முடைய மாதுளம்பழம். இதை குழந்தைகளுக்கு தினசரி நீங்கள் கொடுத்துட்டு வரணும். இதோட நம்ம காலையில் ஒரு 10 கிராம், மாலையில் ஒரு 10 கிராம் வந்து தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பித்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மாதுளைக்கு உண்டு. இதனுடைய பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை அதிகமாக டெவலப் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பழத்தினுடைய தோல் அல்லது அதனுடைய இதில் இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு விதை இல்லாத ஒரு பிஞ்சு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பிஞ்சு எடுத்துகிட்டு வந்து நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு எருமை தயிரில் கலந்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கிரானிக் எரிச்சல்னு சொல்லுவாங்க, அதுமாரி இப்போ வயிற்றுப்போக்கு, அதோட சீதபேதி இதெல்லாம் வந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம மாதுளைக்கு உண்டு. இதை வந்து நீங்கள் வீட்டில் செடியாக நிறைய நர்சரியில் கிடைக்கும், செடியாக கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். அல்லது இதோடைய விதைகளை நீங்கள் வந்து போட்டு அதை வந்து பாலித்தீன் கவரில் வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வரலாம். இது வந்து முழுக்க முழுக்க மருத்துவ குணம் வாய்ந்ததுனால இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கணும். அதனால தான் ஒவ்வொரு மூலிகை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் நம்ம பூவாளி நிகழ்ச்சியில் பார்த்து பேசிட்டு வரோம். இன்றைக்கி அற்புதமான ஆற்றல் கொண்ட மாதுளையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.